அப்படியே அழகா வருவாரு, போஸ்ட் கொடுப்பாரு, போட்டோ ஷூட் வரும், அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களும் அதை அழகா போடுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு தலைப்பு வைப்பாரு, தினம் வெளியில வந்து ஒரு தலைப்பு, அதோட முடிஞ்சு போச்சு. 50 தலைப்பு வச்சு 50 குழு போட்டு கிடப்புல கிடக்கு. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் கேட்கணும், எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் எண்ணி பாருங்க. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட அரசியல்ல பாக்குறாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? இன்னைக்கு நாங்க ஒரு 4000 அம்மா மினிக்கிள்ளை கொண்டாடலாம் இருந்தோம். முதற்கட்டமா 2000 அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். அது சிறப்பா மக்களத்தில் வரவேற்பு இருந்தது. ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் தங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் சிகிச்சை பெறலாம். அதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தொடர வேணுமா? தொடர வேணுமா? அதே போல தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக சார்பா தேர்தல் அறிக்கை விட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களா? சம்பளம் உயர்த்தி கொடுக்கறாங்களா? உயர்த்தி கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி இப்ப 50 நாள் தான் வேலை கிடைப்பதா அதுல பணிபுரிகிற ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. அதுல அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இன்னும் முழுமையா சம்பளம் கிடைக்கல. அதுக்கு அதிமுக அரசு தான் மத்தியில போய் மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லி முதற்கட்டமா 2999 கோடி வாங்கி கொடுத்த அரசாங்க கட்சி அதிமுக கட்சி.